கன்னியாகுமரியில் தொடரும் கனமழை காரணமாக நாகர்கோவில் ரயில் நிலையம் முன்பாக உள்ள ரயில்வே ஊழியர்களின் குடியிருப்புகள் மற்றும் அலுவலக கட்டடங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரசாத், தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்ன? தற்போது நீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. நேற்று இரவில் சாரல் மழையாக துவங்கி நள்ளிரவில் மிதமான மழை பெய்து வந்தது. ஆனால் இன்று காலையில் மிக கனமழையாகவும் தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கிய வண்ணம் காணப்படுகின்றது. நீர்நிலைகளிலும் அதே போன்று சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது. மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கி குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று விவசாய விளைநிலங்கள் ஏராளமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தற்போது நாகர்கோவிலுடைய முக்கிய ஒரு தாழ்வான பகுதியான நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையம் அருகே இருக்கின்ற ரயில்வே குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து அங்கிருக்கின்ற 176 குடும்பங்கள் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல குடியிருப்புகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் தாழ்ந்த அந்த தரைதளத்தில் இருக்கின்ற ஊழியர்கள் குடியிருந்த குடியிருப்புகளுக்கு உள்ளே வெள்ளம் புகுந்து சமையல் செய்ய முடியாமல், அவர்கள் எந்த வேலைகளும் செய்ய முடியாமல் குழந்தைகளோடு அங்கு பரிதவிக்கின்ற சூழலை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் வெள்ளத்தினுடைய அளவு கூடிக்கொண்டே இருப்பதால் அங்கிருந்து வெளியேறவும் முடியாமல், அங்கிருந்து பொருட்களை அப்புறப்படுத்தவும் முடியாமல் ரயில்வே ஊழியர்களுடைய குடும்பங்கள் பாதித்துக் கொண்டிருக்கின்றன. இதற்கும் மேலாக இதற்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு 150 வீடுகளிலும் வெள்ளம் புகுந்து அங்கிருக்கின்ற மக்களும் மேல் மாடியில் தங்கியிருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் வெள்ளம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் இந்த பகுதி மக்கள் அச்சத்தோடு காணப்படுகின்றார்கள். இந்த பகுதியில் தாழ்வாகவே காணப்படுவதால் விரைவில் இந்த தண்ணீர் வெளியே செல்வதற்கு வாய்ப்பில்லை. அரசு தரப்பிலிருந்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினாலும் இதுவரை அந்த பகுதிகளுக்கு சென்று தண்ணீரை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத ஒரு நிலையே காணப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.